யாரோ தெரியலையே. அம்மா என் உடல் உயிர் நீதான். ஓ அம்மா பிள்ளை வாங்க, எப்படி இருக்கீங்கம்மா? 14வது லைக்கா? அம்மா பிள்ளை வாங்க, எப்படி இருக்கீங்க? நன்றிம்மா, நன்றி தம்பி. லைக் போட்டதுக்கு நன்றி, கமெண்ட் போட்டதுக்கு நன்றி. அம்மா சாப்பிட்டீங்களா? என்ன ஸ்பெஷல்? இது இருட்டில் இது ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. அது எடுத்து எடுத்து படிக்க வேண்டியது. நானம்மா இன்னும் சாப்பிடலை. க்ரீன் டீ குடித்தேன். க்ரீன் டீ குடிச்சிட்டு, க்ரீன் டீ நித்திய கல்யாணி பூ, நித்திய கல்யாணி பூ இருக்குது தெரியுமா? சுடுகாட்டு பூங்குவாங்க. அது ரெண்டும் ஒன்றா வச்சு கொதிக்க வச்சு குடிச்சாச்சு. கொஞ்சம் தேன் சேர்த்தேன். சித்த மருத்துவத்தில் அந்த மூலிகை மருத்துவத்துக்கு கொஞ்சம் கூட தேன் சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னுவாங்க. எனக்கு வந்து கசப்பும் துவர்ப்பும் நான் அப்படியே சாப்பிட்ருவேன். ஒருத்தருக்கு பிடிக்காதுல்ல, நான் சாப்பிட்ருவேன். மருந்து தானே அது, அதனால சாப்பிட்ருவேன். தப்பு தப்பு நன்றி செய்யலாம் சொல்லக்கூடாது. அப்படியா? அருமையா? ஓகே ஓகே. சுகரு மாத்திரை சாப்பிட்டுங்கிறம்மா. அதுதான் 48 நாளைக்கு அது சாப்பிட்டா ஒன்றும். முன்னாடி சாப்பிடாம இதை குடித்தேன். அதோட மாத்திரை சாப்பிட்றதுல சுத்தமாக டவுன் ஆயிடுச்சு. அதை மறுபடியும் இப்போ ட்ரை பண்ணிக்கிறேன். க்ரீன் டீயில் அந்த நித்திய கல்யாணி பூ போட்டு, அது ரெண்டுமே சுகர் கண்ட்ரோல் பண்ணுறது தான். நம்ம துவர்ப்பு இந்த வாழைப்பூ ரொம்ப நல்லது சுகருக்கு. நம்ம துவர்ப்பு எந்த அளவுக்கு சாப்பிட்றோமோ, நெல்லிக்காய், வாழைப்பூ, க்ரீன் டீ, வேறு என்ன இருக்குது துவர்ப்பில்? அந்த மாதிரி துவர்ப்பான ஐட்டம் சாப்பிட்டீங்கன்னா, இந்த இது நாகப்பழம் இருக்குது பாருங்கள், அது நல்ல துவர்ப்பு. எல்லாம் பாவக்காய் சாப்பிட்டா கசப்பு இல்லை, அது சாப்பிட்டா சுகருக்கு ஆப்போசிட் இல்லையா, அது நல்லதுன்னு நினைக்கிறாங்க. அதை விடவும் துவர்ப்பு தான் நல்லா கண்ட்ரோல் பண்ணணும் சுகரை. சர்க்கரையை கட்டுப்படுத்தக்கூடிய வலிமை துவர்ப்புக்கு தான் அதிக சக்தி உள்ளது. மறுபடியும் ரிப்ளை பண்ணிவிட்டு ஒரு வீடியோ போட்டு இதுலேயே ஹைலைட். சூப்பர் சூப்பர். அம்மா அது என்னது சொல்லுங்கம்மா? எது இது? வாழைப்பூ. ஐயோ, என்ன இது சோவாகுது? என்ன ஆச்சு?